ஹலோ, நான் அரவிந்த். இது வந்துட்டு பொதுவாக எங்கள் சார் கொடுத்த ஒரு டாபிக். பொதுவாக ஒரு 8 டாபிக் கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு டாபிக் நான் சூஸ் பண்ணி டிஎன்எஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது எனக்கு டிஎன்எஸ் பற்றி ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மற்றதும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எல்லாமே தெரியும். பட் டிஎன்எஸ் ஓவரால் நல்லா இருந்திருக்கு. டிஎஸ்னா டொமைன் நேமிங் சிஸ்டம். டொமைன் நேமிங் சிஸ்டம்னா இது வந்துட்டு ஃபோன் புக் மாதிரி வேலை செய்யுது. ஃபோன் புக் ஆஃப் இன்டர்நெட்டுக்காண்டி வேலை செய்யுது. இப்போ நமக்கு ஒரு நம்பர் தேவைன்னா ஃபோன் புக் எடுத்து தேவைங்களா சேவ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் இதுக்கு தேவை. இப்போ 2.3.4.1.3 இப்போ 12 11 நம்பர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, நீங்கள் கூகுளுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், ஐபி நம்பர் மாதிரி. எக்கோவுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், echo.com. இப்போ பொதுவாக நீ google.com அடிக்காமல் அந்த நம்பர்லாம் மைண்டில் சேவ் பண்ணி இது யூஸ் பண்ணேன்னா உனக்கு இன்டர்நெட்டே நீ வெறுத்துடும். இப்படி இருக்க காரணத்தினால டொமைன் நேம் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். டொமைன் நேம் சிஸ்டம் பொதுவாக ஹியூமன்னா இப்போ உன் பேர் என்னது, அரவிந்த், வேல், மூர்த்தி, சந்தோஷ், இந்த மாதிரி பொதுவாக பேர் இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் நீ பேர் வைக்க முடியாது. அதில் வந்து டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லி ஒவ்வொரு சர்வீஸாக நம்ம சேவ் பண்ணி வச்சோம். இதை சேவ் பண்ணதான் ஐபிஎஸ், இன்டர்நெட் ப்ரொவைட் சர்வீஸ் வந்து வரும். இது வந்துட்டு ஏர்டெல் இந்த மாதிரி உனக்கு நெட்டு ப்ரொவைட் பண்ணுறல இந்த மாதிரி கொடுக்காங்க. பொதுவாக டிஎன்எஸ் தான் இந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒர்க் ஆகுது. ஏன் டிஎன்எஸ் ஒர்க் ஆகுது, எப்படிலாம் யூஸ் ஆகுது, இதை நான் பொதுவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரியா? டிஎன்எஸ்னால் 4 ஸ்டெப் யூஸ் ஆகுது. டிஎன்எஸ் ரெக்வயரர், ரூட் சர்வர், டிஎல்டி நேம் சர்வர், அத்தாரிட்டி நேம் சர்வர். இப்போ ஒரு தண்ணி அசியூம் பண்ணிக்கும், அவனை வந்து டிஎன்எஸ் ரெக்ரஸர்னு சொல்கிறோம். டிஎன்எஸ் ரெக்ரஸருக்கு பொதுவாக ஒன்றும் தெரியாது. நான் வரேன், டிஎன்எஸ் வரேன், அவன்கிட்ட கேட்பேன். இந்த அவனுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இவன்கிட்ட தான் இருக்குது ஒரு வழி அவனுக்கு தெரியும். அவன் அது கூப்பிடும். அவன் வந்து இன்னொருத்தனை போவான், இந்த ரூட் சர்வர் போய் ரூட் சர்வர் வந்துட்டு பொதுவாக இந்த ஒரு லைப்ரரி போயிருக்குன்னா இந்த இடத்துல அந்த புக் இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். இந்த புக்கை நம்ம தேடினோம். தேடின உடனே .com பொதுவாக எல்லோரும் ஆசை பண்ணுவோம். .orgனா ஒவ்வொரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட இதுக்கு நீ ஓஆர்ஜி ஆர்கனைசேஷன் பொறுத்த முடியும். இப்போ .education இருக்குது. எஜுகேஷன் பர்பஸில் என்னென்ன யூஸ் பண்ணால் அந்த முடியும். இப்போ உனக்கு ஒரு அத்தாரிட்டி www.google.com, www.abc.com, .edu.com, www.google.organization. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி ரிலேட்டடாக கொடுக்குறது. அது போக டிஃப்ரென்ஸ் என்னென்ன இது அத்தாரிட்டி சர்வர்ஸ் எப்படிலாம் இதாகுது, இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். எப்படி யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி பொதுவாக இருக்குது. இது ஹைரார்ச்சிக்கல் ஸ்பேஸ் இந்த மாதிரி பிரிப்பாங்க. உங்களுக்கு இது மேலேயும் தேவை. இதை பார்த்தீங்கன்னா கமெண்டில் போட்டு உங்களுக்கு என்ன புரியலை, ஏன் புரியலை, என்ன காரணம், இந்த இடத்துல புரியலை, டிஎன்எஸ்னால் பொதுவாக ஏன் இது ஒர்க் ஆகும், ஹைரார்ச்சிக்கல் பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேவா? குட் பை, தேங்க்யூ.